ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். புத்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவையில் நடக்கும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 43,844 கோடி முதலீட்டில் 1,79,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 158 புத்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தண்ணீர் திறந்துவிட உத்தரவு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் மாதம் 7.35 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மாதம் 7.35 TMC தண்ணீர் திறக்க உத்தரவு. ட்ரம்ப் சாலை. ஐதராபாத்தில் உள்ள சாலை ஒன்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயரை சூட்டிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முடிவு. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ள RRR எனப்படும் பசுமை வழிச்சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவோ பெயரும் சூட்ட முடிவு. உலக செஸ் சாம்பியனுக்கு கேட்டிங் டேட் தொடருக்கு தகுதி பெற்ற பிரக்யான். கேட்டிங் டேட் தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் வீரர் நடப்பு உலக சாம்பியன் குகேஷிடன் அந்த பட்டத்திற்கு பரிசீலனை நடத்துவார்கள். குமரிக்கண்டம் குறித்து கடல் ஆராய்ச்சி. கடலில் மூழ்கிய குமரிக்கண்டம் குறித்து கடல் ஆராய்ச்சி மேற்கொள்ள தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2020 தாக்கல் செய்யப்பட்ட குமரிக்கண்டம் குறித்த ஆய்வை விசாரித்த போது 45 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு குமரிக்கண்டம் தகவல்களை குறும்படமாக தயாரிக்க முடிவு செய்தது. ஆனால் அதை செயல்படுத்த ஆர்வம் காட்டவில்லை என 5 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த ஒரிசா பாலு அளித்த தகவலில் இருந்து காண முடிவதாகவும், அதனை ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என கூறி நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். தாயின் மணிக்கொடி பாரீர். விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரப்பிள்ளையின் சுதேசி கப்பலை ஏற்றி அதிலும் வந்தே மாதரம் என்றுதான் எழுதியிருந்தார். தேசிய கவி சுப்பிரமணி பாரதியார் தாயின் மணிக்கொடி பாரீர் என்று கூறி புழக்க பாடலை எழுதி தமிழர்களின் மனதில் வந்தே மாதரம் என்ற வார்த்தையின் பிரதிபலிப்பை தனது பாடல்களில் ஒலிக்க செய்தார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அம்பிகா 14வது வயது திருமணம் நடைபெற்ற போதும் 18 வயதில் 2 குழந்தைகளுக்கு தாயான பின்னரும் தனது IPS கனவை நனவாக்க அவர் தனியார் கல்வி நிறுவனம் மூலம் தேர்வு எழுதி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளையும் பின்னர் பட்டப்படிப்பையும் முடித்தார். அதன் பின்னர் UPSC தேர்வுக்கு தயாராக சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். UPSC தேர்வுகளில் 3 முறை தோல்வியடைந்தும் மனம் தளராமல் 4வது முயற்சியில் வெற்றி பெற்றார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு வந்தே மாதரம் பாடல் ஒவ்வொரு இந்தியனுக்கும் உறுதிமொழி என பிரதமர் மோடி பேச்சு. வ.உ.சி குறித்து பிரதமர் மோடி புகழாரம். ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ்